யாரா அந்த பீஸ் மேக்கர் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா த மோஸ்ட் கிரேசியஸ்ட் ஆன்டி ஹீரோ இன் டிசி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரியல் நேமே கிறிஸ்டோபர் ஸ்மித். இவரோட ஒரிஜின் சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்துட்டு நாசி கேம்ப்ல எல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து சித்திரவதை அனுபவிக்கிறத பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா மென்டலாக டார்ச்சர் ஆகி அவங்க ஒரு மாதிரி இறந்து போனதையும் பார்த்துருக்காரு. இதனால சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படிங்கிறது ரொம்பவே இருந்துச்சு. ஸோ இவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறமா ஆர்மியில் சேர்ந்த இவர் ஒரே ஒரு விஷயத்த மோட்டோவாக எடுத்துக்கிட்டாரு. இந்த உலகத்தில் பீஸை நல்லா நடணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். அஜித் சொல்ற மாதிரி யாரை வேணா கொள்ளலாம், எத்தனை பேர் வேணாலும் கொள்ளலாம். ஸோ இந்த கேரக்டர் எடுத்த உடனே டிசியில் வர கிடையாது. சார்ல்டான் காமிக்ஸ்ல 1966 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இவர் டிசி வந்து வாங்கியிருந்தாங்க. மூவிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூசைட் ஸ்குவாட்ல தான் வந்து இவர் வந்து இருப்பாரு. ரொம்பவே ஃபன்னியான செம்மையான ஒரு கேரக்டரா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டரா அமைஞ்சதுனால ஸ்டாண்டர்டான ஒரு சீரிஸ் வந்து ஜேம்ஸ் கன்னே வந்து எடுத்திருந்தாரு. ஸோ அந்த ஒரு சீரியஸ் பழைய டிசியோட இருந்தாலுமே புது டிசியோட அதை வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து எடுத்துட்டு போறதுக்கு ரீசனே எல்லாரும் இந்த கேரக்டர் பிடிச்சி போய் வர வைத்ததுனால தான். காமெடி வைலன்ஸ் அப்பப்போ பஞ்சுன்னு மாசான ஒரு ஆளா நம்ம ஜான்சினா வந்து இந்த சூப்பரா பண்ணிருக்காரு. சோ பீஸ் மேக்கர் சீசன் 1 யாருமே பார்க்கல அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. சோ டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. அண்ட் சீசன் 2 பத்தின எதிர்பார்ப்புகள் அது எப்படி வரப்போகுது அப்படிங்கறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அது இந்த வீடியோக்கு டாக் பண்றேன். சோ டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. நீங்க டிசி ஃபேன் இல்ல மார்வல் ஃபேன் இருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.